அனைவருக்கும் வணக்கம். சிவசங்கரி லைஃப் சென்டரிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற விஷயம் அனைவரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. அதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குறிப்பாக ஒரு சூழலும் அந்த சூழலில் இருக்கக்கூடிய நபர்கள் மலர் மருந்துகளை தயவு செய்து எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது. ஸோ அது என்ன சூழல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முழுமையாக அந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். அது அப்படின்னா நீங்கள் ஃப்யூச்சரில் நான் பதிவேற்றம் செய்யக்கூடிய வீடியோக்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுடைய நேரடி ஆலோசனைக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஸோ எதுக்காக இந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் எப்படின்னா, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நிறைய பேருக்கு நாமளும் இதை செய்ய இருந்தோமே அப்படின்னு கூட தோணும். எனக்கு கொஞ்ச நாளாகவே நான் இந்த மாதிரியான நபர்களையும் நான் சந்திக்கிறேன். ஸோ அதுக்காக தான் ஒரு வீடியோவாக பதிவேற்றம் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா ஃப்யூச்சரில் இந்த தவறுகள் நடக்காமல் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நம்மக்கிட்ட மலர் மருந்து நாடி வர்றவங்க எப்படி வருவாங்கன்னா, ஒன்று நம்மளோட சேனல் பார்த்துட்டு வருவாங்க, இல்லை அப்படின்னா நம்மளோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்துட்டு வர்றவங்களும் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா மலர் மருத்துவத்தை பற்றி படிச்சிருப்பாங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்கும்போது என்னோட வீடியோவும் கண்ணில் பட்டிருக்கும். ஸோ அதன் மூலமாகவும் வருவாங்க. வேறு யார்கிட்டயே போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் சரியாக வரல, அதனால் உங்ககிட்ட பார்க்கலான்னு நினைக்கிறேன்ட்டு வரவங்களும் இருக்காங்க. இல்லை செல்ஃபாக எடுத்து ட்ரை பண்ணி அதில் ஒரு லெவலுக்கு மேலே பலன் அளிக்கலை, ஸோ இப்போ எனக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஏதோ தேவைப்படுது போலன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் கொஞ்சம் இந்த துறை சார்ந்த ப்ராப்பர் ட்ரெயின்டு பீப்புள் வேணும்னு சொல்லி வர்றவங்களும் இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கக்கூடிய நான் இப்போ சொன்ன இந்த கேட்டகரியில் வராத ஒரு நபர் இருக்காங்க. அது யார் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டில் ஒரு சிலர் மட்டும் மலர் மருந்துகள் பயன்படுத்துவோராக இருப்போம். பல வருடங்களா இல்லைன்னா பல மாதங்களா பயன்படுத்தியிருப்போம். இல்லை அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு பயன்படுத்தி ஒரு வெற்றியும் கண்டிருப்போம். அப்போ நமக்கு மலர் மருந்துகள் மீது ஒரு ஆர்வம் இருக்கும். மலர் மருத்துவ ஆர்வலர்கள் அவங்கள சொல்லிக்கலாம். இல்லை ஏதாவது குட்டி குட்டி கோர்ஸ் படிச்சுட்டு செல்ஃபாக ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர். அவங்க எல்லாருமே மலர் மருத்துவ ஆர்வலர்கள் தான். ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டில் இருக்க இவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமையோ கூட சில ரெமெடிஸ் கொடுத்துருப்பாங்க. அது ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு சில நேரத்தில் ரிசல்ட் சுத்தமாக இல்லாமையே போயிருக்கும். அப்போ அந்த மாதிரி சூழலை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம மலர் தீர்வுகளை இவங்களுக்குள்ள எப்படியாவது திணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷனல் பீப்புள்கிட்ட கூட்டிகிட்டு போவோம்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்றதும் உண்டு. அப்படி கூட்டிகிட்டு வர்றவங்களுக்கு தயவு செய்து மலர் மருத்துவத்தை திணிக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். இப்போ மலர் மருந்துகள் எதுக்காக அப்படின்னா, முழுமையாக உங்களுடைய மனதிற்கு மேலும் வலிமை சேர்க்க. அவ்வளோதான், இந்த ஒரு வரியில முடிச்சிடலாம். என்னோட மனதில் நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு விஷயத்தால் சிக்கிக்கிட்டேன். என்னோட எமோஷன்ஸால் நான் சிக்கிட்டேன். ஸோ இதுலேருந்து நான் என்ன ஆகணும் அப்படின்னா மீண்டு வரணும். அப்போ எனக்கான மலர் மருந்துகள் எதுன்னு நான் சூஸ் பண்ணி போட்டால் எனக்கு அந்த எமோஷனோட லெவல் குறையும். ஸோ அதன் மூலமாக நான் என்ன பண்ணுவேன், அடுத்த லெவலுக்கு கொஞ்சம் ப்ராக்ரஸ் ஆவேன். ஸோ இதுதான் நடக்க போகுது. ஆனால் இப்போது மலர் மருத்துவ ஆர்வலர்கள், அதை பற்றி தெரிஞ்சவங்க, எனக்கு அதுலேருந்து மாறணும், நான் இந்த விஷயத்துலேருந்து வெளியே வரணும், எனக்கு இந்த சூழல் பிடிக்கல, இதுலேருந்து நான் உடச்சி வெளியே வரணும்னு நினைக்கிறேன். இவங்க அத்தனை பேருக்கும் மலர் மருத்துவம் மட்டும் கிடையாது, எந்த ட்ரீட்மெண்ட்டை நோக்கி அவங்க வெளியே வரணும், நான் சரியாகணுங்கிற எண்ணத்தோடு அணுகுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பான சொல்யூஷன் கிடைக்கும். ஆனால் மலர் தீர்வை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சட்டிலான ரெமெடி. ஸோ இந்த ரெமெடியும் கிட்டத்தட்ட அப்படி தான். நீங்கள் ஒரு விருப்பத்தோடு நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது ஃபாஸ்ட்டாக ரெக்கவர் ஆகும். இதை நீங்கள் அதில் நம்பிக்கைன்னு கூட நான் சொல்ல வரல. ஏற்புடைய தன்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் அமிர்தமாகவே இருந்தாலும் உங்களுக்கு ஏற்புடைய தன்மை இல்லை அப்படின்னா அது விஷமாக தான் ஆகும். ஏன்னா நான் எனக்கு பிடிக்காமே அந்த விஷயத்த சாப்பிட்றேன். இது நமக்கே தெரியும், பிடிச்ச ஃபுட்டு. பட் அன்னைக்கு என்னமோ அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதமோ ஏதோ ஒன்று அருவருக்கத்தக்க வகையில் இருந்தது. எனக்கு பிடிக்காமையே நான் கஷ்டப்பட்டு அதை சாப்பிட்டுட்டேன். அப்போது நைட்டுக்குள்ளே நம்ம ஒரு ஒவ்வாமையை பார்த்துருவோம். ஸ்டமக் அப்செட் வரும். எப்பயும் சாப்பிட்ற ஃபுட்டு தான், ஆனால் ஸ்டமக் அப்செட், ஏன்னா பிடிக்காம சாப்பிட்டேன். இது மருந்துகளுக்கும் பொருந்தும். ஸோ அதனால் ஒரு பர்சன் மலர் மருத்துவத்தை பற்றி தெரியலை, அவரை ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். என்ன நடக்குது, ஒய்ஃப் சொல்லுவாங்க, ரொம்ப நாளாக சாப்பிட்டுட்ருக்கேன், இவர் ஏன்னா ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு சொல்லுவாங்க அவங்க முன்னாடியே, எனக்கு இதில் பற்றி நம்பிக்கையெல்லாம் கிடையாதுங்க, இவங்க ரொம்ப நச்சரிச்சுட்டே இருந்தாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க, அதனால வர வேண்டியதாயிடுச்சு, அவங்களுக்காக வேணா நான் சாப்பிட்டு போகிறேன். இந்த இடத்துல அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா இதில் வரக்கூடிய ப்ராக்ரஸஸ் எல்லாமே மைண்ட் ஓரியன்டாக இருக்கிறதுனால கூட்டிகிட்டு வர நபர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, நம்மளை இவங்க குறை சொல்கிறாங்கன்னு தான் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் அழைச்சிட்டு வரதே ஒரு வில்லோவை தான் கூட்டிகிட்டு வரீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நம்ம வில்லோவே கரெக்டாக எடுத்து கொடுத்தாலும் இவங்க மேலும் உங்களை எப்படி தான் பார்ப்பாங்க அப்படின்னா, மாற்றங்கள் உங்களை மாறியெல்லாம் பார்க்க போகிறது கிடையாது.
அதனால யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி மலர் மருந்துகளை திணிக்கிறது அப்படிங்கிறத வந்து தயவு செய்து பண்ணாதீங்க. அப்போ அவங்களெல்லாம் நான் எப்படிங்க காப்பாத்துறது? எனக்கு ரொம்ப பிடிச்ச நபரா இருக்காங்க. என்ன பண்றது அப்படின்னா, மலர் மருத்துவம் சார்ந்த ஆர்வத்தை அவங்க கிட்ட கிரியேட் பண்ணுங்க. அது சார்ந்த விஷயங்கள் பேசுங்க. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, கொஞ்சம் வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க. ஒரே நாள்ல எல்லாத்தையும் திணிச்சு மாத்திரவே முடியாது. அதனால மலர் மருந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, கண்டிப்பான முறையில அது நாடி வர்றதுக்கான சூழலும் நம்ம ஏற்படுத்தி குடுக்க முடியுமே தவிர, நேரா அவங்கள கொண்டு வந்து அந்த சூழல்ல தள்றது அப்படிங்கிறது நிஜமாவே மலர் மருத்துவத்த ஃபியூச்சர்ல கூட அவங்க எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு கூட வராம போயிடும். ஏன்னா ஒரு விஷயத்த மொத இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே பிளசன்ட்டா குடுத்தோம்னா அது ஒரு மாதிரி. ஃபோர்ஸ் பண்ணி குடுக்கும்போது, உண்மையாவே அதோட தேவை அங்க இருந்தாலுமே அவங்க வந்து அத ஏத்துக்க மாட்டாங்க. அதனால யாருக்குமே வந்து மலர் மருந்து வந்து நீங்க குடுக்கணுங்கிறத வலுக்கட்டாயப்படுத்தி குடுக்காதீங்க. ஏன்னா, வரக்கூடிய நபர் வந்து அத பத்தி எதுவுமே தெரியாது. அதோட பெனிஃபிட்ஸ் பத்தி எதுவுமே தெரியாது. ஒரு கூகுள் பண்ணி அவர் பார்த்து பொறுமையா படிச்சா தான் போச்சு. படிச்சாலுமே கூட அவங்களுக்கு அது ஏற்புடையதா இருக்கணும். இவ்ளோ விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால திருப்பி திருப்பி சொல்றது அதுதான். மலர் மருத்துவத்தை எந்த ஒரு சூழல்ல ஒரு நபர் மறுக்கலாம் அப்படின்னா, எனக்கு அத பத்தி நம்பிக்கை கிடையாது. எனக்கு அத பத்தி உடன்பாடு கிடையாது. என்ன ஃபோர்ஸ் பண்ணி குடுக்குறாங்க. இந்த மாரி ஒரு மனநிலையில இருந்தீங்க அப்படின்னா, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கங்கிறதுக்காக கூட இல்ல. அத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஒரு தகவல தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் கொடுக்க நெனச்சது. நன்றி. அடுத்த ஒரு வீடியோல உங்களுக்கு நான் என்ன டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்க அப்படின்னா, அத நீங்க மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அந்த டாபிக் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம ஃபியூச்சர்ல பதிவேற்றம் பண்ணுவோம். நன்றி. வணக்கம்.